வணக்கங்க. டிகேஎம் ஆர்கானிக் ஃபார்மிங் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரி செடி நடுவதை பற்றி ஆல்ரெடி 2வது வீடியோவில் நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நட்டு 20 நாள் ஆயிடுச்சு. அந்த செடிக்கு களை வந்துட்டு அதிகமாக வந்திருக்கும். அந்த களை எப்படி நம்ம எடுக்கிறதுன்ற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த களை எடுத்துகிட்டு எப்படி நம்ம இயற்கை உரம் நம்ம எப்படி கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இயற்கை விவசாயம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம அடுத்தது இயற்கை உரங்கள்லாம் எப்படி கொடுக்கணுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்மகிட்ட கத்திரி செடி நட்டு 20 நாள் ஆகுது. இதில் இந்த மாதிரி வந்துட்டு களைங்கள்லாம் வந்திருக்கும். நம்ம இந்த களைங்கள்லாம் வந்துட்டு செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி இந்த களையை மட்டும், இதுதான் வந்துட்டு புல், எல்லா வகையான புல்லெல்லாம் இதில் வரும். கோரப்புல் வரும், அருகம்புல் வரும், இந்த மாதிரி நாற்று வரும், களை செடிகள் வரும். போன டைம் வந்துட்டு நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிங்களோ அதனுடைய விதைகள்லாம் இந்த தடவை வரும். நம்ம அதெல்லாம் வர்றது எல்லாத்தையும் வந்து செடிக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி களையை வந்துட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு லைட்டாக வந்துட்டு இதெல்லாம் மண் வந்துட்டு அணைச்சி இந்த களை இதுதான் வந்துட்டு கோரப்புல், அருகப்புல், இந்த பூண்டு இதெல்லாம் வந்துட்டு எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 20 நாள் செடி இது. இந்த செடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு களை தான் வந்துட்டு எடுக்கணும். களை எடுத்துட்டு ஒரு 6 நாள் இல்லைன்னா ஒரு 5 நாள் நல்லா வந்துட்டு காயணும். காஞ்ச பிறகு அதுக்கு தான் அடுத்து தான் வந்துட்டு இயற்கை உரங்கள் வந்துட்டு நம்ம இதுக்கு கொடுக்கணும். இந்த களை வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு எடுக்கணும். இல்லைனாக்கா நம்ம செடி வந்துட்டு என்னதான் நீங்கள் உரங்கள் கொடுத்தாலும் இந்த களை செடிக்கு தான் வந்துட்டு இது அதிகமாக வந்துட்டு வளர்ந்து வந்துடும். செடி வந்துட்டு ஆரோக்கியமாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த களை செடிகளை வந்துட்டு எடுத்துடணும். இந்த களை செடி எடுக்கிறதுல தான் நம்மளுக்கு பெரிய விஷயமே. நம்மளே நம்ம செடிக்கு வந்துட்டு களையெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறோம். களையை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா இன்னும் ஃபாஸ்ட்டாக வெட்டுவாங்க. இது நம்மள்தேன்றதுனால நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோ தான். பட் என்னன்னாக்கா களையை வந்துட்டு நம்ம க்ளீனாக வந்துட்டு எடுத்துடணும். இல்லைனாக்கா திரும்ப வந்துட்டு வந்துடும் ஃபாஸ்ட்டாக. அதனால் க்ளீனாக வந்துட்டு இதெல்லாம் வந்து வெட்டினதை வந்துட்டு எடுத்துடணும். இதுக்கு பார்த்தா கத்திரிக்காய் செடியில் களையெல்லாம் வந்துட்டு எடுக்கிறது. போன வீடியோவில் வந்துட்டு நம்ம கீரைலாம் வந்துட்டு விதைச்சிருந்தோம். அதுக்கு வந்து தண்ணி வந்துட்டு கட்டின்னு இல்லை. தண்ணி கட்டின பிறகு அந்த கீரை எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்றைக்கி விதைச்ச கீரை இந்த ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆயிருக்கு. இந்த 6 நாளில் கீரை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு முளைச்சி வரும். சிறுகீரை இப்போ பார்த்துன்னுக்கிறது. இந்த கீரை வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி கட்டியிருக்கு. இந்த தண்ணி கட்டினதில் நம்ம இயற்கை உரத்தை வந்துட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தண்ணி கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இயற்கை உரங்கள் வந்துட்டு நாங்கள் என்னென்ன வந்துட்டு இதில் வந்துட்டு தயாரிக்கிறது, அதை எப்படி வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டுனே வரோம். கத்திரி செடியில் களை எடுத்துட்டோம்.
களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த புல்லுகள் எல்லாம் இருந்தது பாருங்க. இப்போ களை எடுத்துட்ட பிறகு கத்திரி செடி எப்படி இருக்கு பாருங்க. வீடியோ காமிக்கும் போது நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.